வணக்கம். அண்ணன் ஆனந்த் சீனிவாசன் அவர்களுடன் இணைந்துள்ளோம். பொருளாதாரம் தாண்டி சர்வதேச அரசியல் நிகழ்வுகளை மிகவும் உன்னிப்பாக கவனித்து வருபவர் அண்ணன் ஆனந்த் சீனிவாசன் அவர்கள். தொடர்ந்து சீனா, அமெரிக்கா, மத்திய கிழக்கு நாடுகள், அமெரிக்காவில் ட்ரம்ப் வருகைக்கு பிறகான மாற்றங்கள் என்று வெவ்வேறு தலைப்புகளில் அவருடன் ஆழமாக உரையாடியதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு நமக்கு மிகவும் அருகில் இருக்கக்கூடிய தெற்காசிய நாடுகளில் என்ன நடக்கிறது, அங்கே இருக்கக்கூடிய அரசியல் எத்தகைய தன்மையுடையது, அதன் பொருளாதாரத்தில் நாம் கவனிக்க வேண்டிய கூறுகள் என்ன என்பது குறித்து அண்ணனிடம் விளக்கம் பெறுவதற்காக இணைந்திருக்கிறோம். அண்ணன் வணக்கம். வணக்கம். அண்ணன், தெற்காசிய நாடுகள் நமக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கு. அந்த பொருளாதார வளர்ச்சி, அந்த அரசியல், இந்த இரண்டையும் நீங்க எப்படி நம்ப? ஏசியன் கண்ட்ரீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமா. உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான விஷயத்த சொல்கிறேன். நீங்கள் கடலில் தாண்டாமல் ரோடு வழியாலே அங்கே போக முடியும். எப்படின்னா நீங்கள் வந்து கல்கட்டா, பங்களாதேஷ் வழியாக பர்மா வழியாக போய், பர்மாலேருந்து தாய்லாந்து போய், தாய்லாண்ட்லேருந்து கீழே வந்து மலேசியா வழியாக நீங்கள் சிங்கப்பூர் வரைக்கும் போயிடலாம். சிங்கப்பூர் வரைக்குமே நம்ம போயிட முடியும். முடியும். சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து, பர்மா, இந்தியாவுக்கு நீங்கள் கிராஸ் பண்ணி வந்துடலாம். இன்ஃபேக்ட் முன்னாள் பிரதமர் மாண்புமிகு மன்மோகன் சிங் வந்து ஒரு டிரான்ஸ்ஏஷியன் ஹைவே அப்படின்னு சீனாவை கவுண்டர் பண்ணுறதுக்கு அது மாதிரி ஒரு ஹைவே போடணும்னு நினச்சா அதுக்கு எலெக்ஷன் தோத்துட்டாரு, அது நடக்கல. பட் இது வந்து ஒரு ட்ரேட் ரூட்டு. தட் இஸ் இந்தியாவிலேருந்து ஆரம்பித்து நீங்கள் அது வரைக்கும் போக முடியும். இதில் வந்து கவர் ஆகாத ஊர் வந்து ஃபிலிப்பீன்ஸ்னு ஒரு ஊர் தனியாக இருக்குது. இந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியன் டைகர்ஸ் அப்படின்னு இவங்களை சொல்லுவாங்க. இந்த உலக மகா யுத்தத்தில் இவங்கெல்லாம் ஜப்பான்கிட்ட அடிமைப்பட்ட நாடுகள். இவங்களுக்கு என்னென்னா, இதுக்கு முன்னாடி ஃபிலிப்பீன்ஸ் மட்டும் அமெரிக்காவோட காலனியாக இருந்தது. மலேசியா வந்து பிரிட்டிஷ் ப்ரொடெக்டரேட்டாக இருந்தது. இவங்க எல்லாத்தையுமே ஜப்பான் பிடிச்சிட்டாங்க. ஜப்பான் ஏன் இதை பிடிச்சாங்கன்னா, இந்தோனேஷியான்னு இன்னொரு நாடு இருக்குது. அந்த இந்தோனேஷியா நாடு வந்து டச்சு ஹாலண்டு கையில் இருந்தது. ஏன் ஜப்பான் வந்தாங்கன்னா இந்த ஏரியாவுக்கு, அவங்களுக்கு இந்த வாரம் நடத்துறதுக்கு கச்சா எண்ணெய் தேவைப்பட்டது. மலேசியாலையும் இந்தோனேஷியாலையும் கச்சா எண்ணெய் நிறைய இருக்குது. அண்ட் சிங்கப்பூர் ஒரு பெரிய போர்ட்டு. அதனால் வரிசையாக பர்மா இதெல்லாம் பிடிச்சி இங்கே வந்துட்டாங்க. அந்த ரூட்டில் அந்தமான் நிக்கோபாரையும் அவங்க பிடிச்சிட்டாங்க. இந்தியன் டெரிட்டரி வேர்ல்டு வார் 2ல் அடிமை நாடு ஆனது அந்தமான் நிக்கோபார் ஐலண்டு ஒன்று தான் ஜப்பான் கைக்குள்ளே போச்சு. நம்மள ஒரு மாதிரி என்சர்க்கிள் பண்ணிட்டாங்க. போர் நடந்திருந்தால் நார்த் ஈஸ்ட் வழியாக இந்தியாவுக்குள்ளே வரத்துக்கு ரெடி ஆகிட்டாங்க. பர்மா விழுந்துருச்சு, அது வழியாக இந்தியாவுக்குள்ளேருந்து வர மாதிரியும் இருக்காங்க. சிங்கப்பூர் வழியாலும் இந்தியாவுக்குள்ளே வரத்துக்கு ரெடியாக இருந்தது. அதுக்குள்ளே போரே முடிஞ்சிருச்சு, அது வேறு விஷயம். இதுதான் அவங்களோட காமன் பாயிண்ட். போர் முடிஞ்ச உடனே ஜப்பான் ஒரு யுக்தியை எடுக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, உலகத்துக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணலாம். அது வரைக்கும் ஜப்பான் ஒரு ஐசோலேட்டட் நாடு. ஜப்பானில் என்ன நடக்கிறதுன்னு வெளி உலகத்துக்கு ரொம்ப தெரியாது. அப்போ ஜப்பானை வந்து மெக்கார்த்தர்னு ஒரு ஜென்ரல் கேப்சர் பண்ணி ஒரு புது கான்ஸ்டியூஷன் கொடுத்து ஒரு ஓப்பன் எக்கானமியை கொடுக்குறாரு. ஜப்பானில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அவங்க ஊரில் ஒன்றுமே கிடையாது. எல்லாமே அவங்க வெளிநாட்டிலேருந்து வாங்க வேண்டியதான். ஒரு பெரும் 4 பெரிய ஐலண்டு, அப்புறம் சின்ன சின்ன ஐலண்ட் நிறைய இருக்குது. அந்த ஊரில் ஒன்றுமே நேச்சுரலாக அக்கரிங் ஒன்றுமே கிடையாது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த எக்கானமியில் மற்ற நாள்லேருந்து இறக்குமதி செஞ்சு அங்கே வந்து ப்ராசஸ் பண்ணி அந்த ப்ராடக்டை விற்கிறாங்க. நீங்கள் 1950கள்லேருந்து பார்த்தீங்கன்னா ஜப்பான் வந்து ரொம்ப லோ குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. செருப்பு, ஜாப்பனீஸ் கொடை, ஜாப்பனீஸ் துணி, இதெல்லாம் தான் ரொம்ப ஃபேமஸ். இப்படி போக 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 இந்த வேல்யூ செயினில் அவங்க மேலே போயிட்டே போகிறாங்க. கடைசியில் 1960ஸ்ல வந்து எலக்ட்ரானிக்ஸை அவங்க டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. எலக்ட்ரானிக்ஸை அவங்க ஃபுல்லாக டாமினேட் பண்ணுறாங்க. சோனி, சான்யோ, மிட்சுபிஷி நிறைய கம்பெனி வந்து அவங்க வந்து இதை வைல்டு கீஸ் பேட்டர்ன்னு சொல்லுவாங்க எக்கனாமிக்ஸில். இருக்கிறதுலே லோவஸ்ட்டு பார்ட்டில் ஆரம்பித்து நம்ம வந்து ஹையஸ்ட் லெவலுக்கு போய் இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற பெஸ்ட் டெக்னாலஜியாக ஜப்பானால் பண்ண முடியும். இதுதான் அவங்க நீங்க சொல்ற மாதிரி அது வந்து ஒரு குடை, இந்த மாதிரியான எளிய பொருட்கள் ஆரம்பித்து அது அப்படியே மேலே போய் இன்னைக்கு உலகத்தில் மோஸ்ட் சொஃபிஸ்டிகேட்டட் ப்ராடக்ட் அவங்க பண்ணுவாங்க. இது பேர் வைல்ட் கீஸ் பேட்டர்ன்னு பேர். அவங்க அமெரிக்காவோட என்ன ஒப்பந்தம் போட்டிருந்தாங்கன்னா, நாங்கள் ஆர்மியே வச்சுக்க மாட்டோன்னு. இதுதான் அவங்களோட ஒப்பந்தம். அமெரிக்கா வந்து அவங்கள ஏதாவது ஒரு இடத்துல பேஸ் இருக்குது,
மற்ற ஏதாவது நாடு தகராறு பண்ணால் அவங்கள காப்பாற்றும் அப்படின்னு சொல்லி ஜப்பான் வந்து 1940s to 1990s ரொம்ப ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆச்சு. அதை பார்த்த இந்த நாடுகள்லாம் அதே மெத்தடை இவங்க காப்பி அடித்தாங்க. இது ஃபஸ்ட்டு காப்பி அடித்தது மலேசியாவில் லீ குவான் யூ அப்படின்னு ஒரு பிரசிடெண்ட். ரீசெண்டாக தான் இறந்தார். தமிழ்நாட்டிலையும் பல இடத்துல அவருக்கு ஃபோட்டோலாம் மாட்டியிருந்தாங்க. லீ குவான் யூ நீங்கள் போய் சிங்கப்பூரில் ஒரு எக்ஸிபிஷன் பார்த்தீங்கன்னா அதில் வந்து எப்படி அவர் டெவலப் பண்ணாருன்னு ஒரு பர்டிகுலர் ஐலண்டை வந்து அவர் வந்து பெட்ரோகெமிக்கல் ரிஃபைனிங்க்குனே விட்டார். அதனால தான் சிங்கப்பூர் ஜிஆர்பி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அவர் ஒரு பெரிய ஏர்போர்ட் க்ரியேட் பண்ணார், ஒரு பெரிய போர்ட் ஒன்று க்ரியேட் பண்ணார். அந்த போர்ட் வழியாக தான் சவுத் ஈஸ்ட் ஏஷியாக்கே கேட்வே மாதிரி பண்ணார். அதுக்கப்புறம் ஃபிலிப்ஸு இது மாதிரி பல கம்பெனிகளை சிங்கப்பூருக்கு கூப்பிட்டு ஃபேக்ட்ரி ஆரம்பிக்க வச்சு சீப்பாக லேபரை யூஸ் பண்ணி டெவலப் பண்ணார். ஆனால் அவர் சர்வாதிகாரி. இன்னைக்கு வரைக்கும் அவரோட பையன் ஆட்சியாகி அடுத்த ஆள் ஆட்சி வரைக்கும் வந்துருச்சு. இது நீங்க சொல்றது ரொம்ப புதுசான ஒரு தகவலா இருக்கு. ஜப்பான் மாடலை தான் சிங்கப்பூர் காப்பி பண்றாங்க. ஆமாம். அந்த சமயத்தில் இந்தியா டாட்டா அவங்கள ஹெல்ப் பண்ணுறாங்க. அதனால தான் சிங்கப்பூருக்கும் டாட்டா குடும்பத்துக்கும் ரொம்ப நெருக்கமாக இருக்கும். எப்பெல்லாம் டாட்டா குடும்பத்துக்கு பணம் வந்தாலும் சிங்கப்பூர் பொறுமையாக காசு போடுவாங்க. இந்த ஏர்லைன் இண்டஸ்ட்ரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏர் இந்தியா வாங்கிறதுக்கும் சரி, அதுக்கு முன்னாடி விஸ்தாராங்கிற பிளெயினுக்கும் சரி சிங்கப்பூர் காசு கொடுத்தாங்க. இப்போ ஏர் இந்தியா வந்து போட்டி போட்டு ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு அப் டு 49% நாங்கள் பணம் போடுறோம் அப்படின்னு சிங்கப்பூர் சொல்லியிருக்காங்க. சிங்கப்பூர் கவர்மெண்ட்டு இது மாதிரி அவங்களுக்கு அந்த காலத்தில் ஜேஆர்டி டாட்டா லீ குவான் யூக்கு ஏதோ ஹெல்ப் பண்ணதா லீ குவான் யூ சொல்கிறாரு. அந்த பந்தம் இன்னைக்கு வரைக்கும் அந்த பந்தம் இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்குள்ள உண்டு. அதை தவிர சிங்கப்பூர் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இந்தியாவில். அப்புறம் சிங்கப்பூரும் என்ன ஆகுதுன்னா இதே வைல்டு கீஸ் பேட்டர்னில் கொஞ்சம் கொஞ்சமாக போய் இன்றைக்கி சிங்கப்பூரில் ஒரு காலத்தில் சிங்கப்பூர் தான் ஷாப்பிங் ஃபெஸ்டிவல். உங்கள் ஊரில் வந்து சிங்கப்பூருக்கு குருவி விடுறதுங்கிறது ஒரு பெரிய பிஸ்னஸாக இருந்தது. ஒரு பெரியவர் வந்து கதையை சொல்லியிருக்கிறாரு. ராமேஸ்வரம் வரைக்கும் எப்படி பாஸ் எடுத்துன்னு போகிறேன்னு. அங்கே வந்து சிங்கப்பூரில் ஷாப்பிங் பண்ணுறதுக்குன்னே நிறைய பேர் இப்போ நான்லாம் ரொம்ப சின்னவனாக இருக்கும்போது ஆர்ச்சர்ட் ஸ்ட்ரீட்டும்பாங்க, சிப்ளிங் பிளாஸாம்பாங்க, அங்கெல்லாம் போய் எலக்ட்ரானிக் குட்ஸாக வாங்கிட்டு வந்து இந்தியாவில் விற்பாங்க. ஆனால் இன்றைக்கி அது துபாயாக மாறிடுச்சு, அது வேறு விஷயம். பட் அவங்களும் அப்படியே போய் 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 அவங்க சர்வீசஸ் செக்டரில் ஹை எண்ட் ரிஃபைனிங் பண்ணுறாங்க. உலகத்தில் இருக்கிற எல்லா பெரிய கம்பெனிகளும் வந்து அங்கே தான் ரீஜனல் ஹெட் குவார்ட்டர்ஸ் வச்சு இன்றைக்கி சிங்கப்பூர் வேறு லெவலுக்கு போயிடுச்சு. அதே மாதிரி ஜப்பான் மாடலில் மேலே போயிட்டே இருக்கிறோம். சர்வீசஸ் கம்பெனி தாய்லாந்து, பிலிப்பீன்ஸ், மலேசியா, இந்தோனேஷியாவில் காப்பி அடிக்கிறாங்க. அப்போ இவங்கக்குள்ளேயே ஒரு ட்ரேடிங் குரூப் ஒன்று ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. அதுதான் நீங்கள் சொல்கிற ஏசியான் அப்படிங்கிற குரூப்பு. அந்த குரூப்புக்குள்ளே நீங்கள் வீசா இல்லாமல் ட்ராவல் பண்ணிக்கலாம். ஒரு ஃப்ரீ ட்ரேட் ஜோன் இருக்குது. ஸோ அதனால் மலேசியாவில் இருக்கிறவன் வந்து சிங்கப்பூரில் வேலை செய்வான். இப்போ நீங்கள் மலேசியன் சிட்டிசனாக இருந்தால் சிங்கப்பூரில் வேலை செய்கிறதுக்கு உங்களுக்கு தனி வீசாலாம் வேண்டாம். நீங்கள் கார்த்தால வந்துட்டு சாயங்காலம் திரும்பி மலேசியாவுக்கு போயிடலாம். மலேசியாக்காரன் சிங்கப்பூரில் தங்கலாம். அது மாதிரி நிறைய ரூல்ஸ் இருக்குது. ஆனால் ஒரு இந்தியன் போய் அங்கே போகிறதுக்கு ஒர்க் பர்மிட்டுக்கு நிறைய ரூல்ஸ் இருக்குது. ரொம்ப ப்ராப்ளம் இருக்குது. இந்தோனேஷியாவும் இதே மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க. இந்த மலேசியா, சிங்கப்பூர், இந்தோனேஷியாவுக்கு இன்னொரு அட்வான்டேஜ் இருந்தது. அவங்கள்ட்ட கச்சா எண்ணெய் நிறைய இருந்தது. ஸோ அதையும் அவங்க அதாவது ஜப்பானுக்கும் சிங்கப்பூருக்கும் இல்லாத ஒரு அட்வான்டேஜ் இவங்க இந்த 2 நாட்டுக்கு மட்டும் இருந்தது. பட் இந்த ஒரு தனி ஃபீச்சர் என்னென்னா அமெரிக்காவோட கண்ட்ரோலில் இருந்ததுனால சர்வாதிகாரமே கிடையாது. ராஜாலாம் போய் ஒரு தனி லிபரல் டெமோக்ரஸி ஆகிடுச்சு. இந்த ஏசியன் நாட்டில் எதுவுமே நீங்கள் தாய்லாந்து எடுத்துக்கோங்க, பர்மா எடுத்துக்கோங்க. பர்மா ரொம்ப நாளைக்கு வெளியில் தான் இருக்காங்க. இன்றைக்கும் ரொம்ப பின்தங்கின நாடு. இந்த நாட்டில் அவங்க மெம்பராக இருந்தாலும் அவங்க பெருசாக டெவலப் ஆகலை. ஏன்னா ஆர்மி ரூலு. தாய்லாந்து, ஃபிலிப்பீன்ஸு, இந்தோனேஷியா, மலேசியா, சிங்கப்பூர் எங்கேயுமே டெமோக்ரஸிங்கிறது ஓப்பன் லிபரல் டெமோக்ரஸி கிடையாது. ஒரு மாதிரி வந்து சர்வாதிகாரிகள் தான். இப்போ தாய்லாண்டில் போய் அந்த ராஜாவை பற்றி நான் பேசினாலே என்னை கொண்டுடுவாங்க. பட் இந்த ஊரில் இன்னொன்று ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குது. உங்களை கஞ்சா ஏதாவது ட்ரக்ஸை வச்சு பிடிச்சாங்கன்னா அன்றைக்கே சாவடிச்சிருவாங்க. ஸோ அங்கே வந்து ட்ரக்ஸுக்கு பேச்சே கிடையாது, உடனே தூக்கு. அப்போ அங்கெல்லாம் ட்ரக்ஸ் பெரிய லெவலில் கண்ட்ரோல் அண்டர் கிரவுண்டில் இருக்குமா இருக்கும். உடனே அடித்து கொண்டுடுவான். உங்கள் கையில் ட்ரக்கு பிடிச்சானா நீ அவுட்டு.
எனக்கு தெரியாது. யாராவது ஆனா பார்சல் அப்ப இந்த சிங்கப்பூர் மாடல தான் மற்ற நாடுகளும் அப்படி காப்பி அடிச்சு பெருசாயிட்டாங்க. ஓகேண்ணே. இதுல ரொம்ப மேக்ஸிமம் க்ரோ ஆனது தாய்லாந்து. ஓ! அப்புறம் ஓரளவு ஆனது இந்தோனேஷியா. ஓ! பட் இதான் மாடல். ஆனா, ஓகே. ஜப்பானுக்கு ஈக்குவலா சக்சஸ் ஆனது ஒரே ஒரு நாடு சிங்கப்பூர். ஓகே. ஆனா இதுல வியட்நாம் இப்ப பர்மா பத்தி சொல்லிட்டீங்கண்ணே. வியட்நாம்ல வியட்நாம்லாம் பின்னாடி வந்தது. ஓ! வியட்நாம்லாம் வந்து சைனா மாரி அது ஒரு கம்யூனிஸ்ட் நாடு. ஓகே. நீங்க வியட்நாம்லாம் பின்னாடி வந்தது. சரி. வியட்நாம் வந்து கம்யூனிஸ்ட் மாடல். இந்த கம்யூனிஸ்ட் எப்போ இந்த மாடலுக்கு வந்தான்னா, 1979ல வராங்க. ஓகே. வியட்நாம் இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு தான் வரான். ஓ! 1979ல சைனால வந்து டெங் ஜாவோபிங் அப்படின்னு ஒருத்தர் வராரு. ஓ! அவர் என்ன பார்க்குறாருன்னா, நேத்து வந்த சிங்கப்பூர்லாம் இவ்வளோ பெரிய நாள் ஆயிடுச்சு. நம்ம என்ன பண்ணணும்னு பார்க்குறாங்க. பிரைவேட் ஆளு பிஸ்னஸ் பண்ணலாம். பிரைவேட் ஆளு பணம் சம்பாதிக்கலாம். பிரைவேட் ஆளு ஃபேக்ட்ரி வைக்கலாம். அவனுக்கு ஸ்லேவ் லேபர் மாரி ஆட்கள நாங்க கவர்மெண்ட்டே சப்ளை பண்ணோம். ஓகே. அவன் கார்மெண்ட் கட்டுக்கோப்புல இருந்தே ம். வெளியூருக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி பணம் சம்பாதிச்சு கார்மெண்ட்டுக்கு ஒரு பணக்கார ஸ்லேவா இருப்பான். அவன் வந்து இது கேட்கக்கூடாது. எது ம். உரிமை கேட்கக்கூடாது. கம்யூனிஸ்ட் பார்ட்டி தான் ஒத்துக்கணும். ஓகே. இப்ப அவன மத்த நாங்க நாடுகள்லாம் அரசாட்சி நடக்க, ஆனா வியட்நாம்ல கம்யூனிஸ்டோட ஆட்சி நடக்குது. சைனால ஆரம்பிக்குது இது. ஓகே. சைனா வந்து ஒரு 20 வருஷத்துல ரொம்ப பவர்ஃபுல் நாடா மாறுது. அது டெங் ஜாவோபிங் அப்படிங்கிறவரு. ம். அவர் என்ன சொல்றாரு? "தி கலர் ஆஃப் தி கேட் டஸ் நாட் மேட்டர் ஆஸ் லாங் ஆஸ் இட் கேட்சஸ் மைஸ்." அதாவது பூனையின் நிறம் முக்கியம் இல்ல. அது எலிய எளிய புடிச்சா போரும்னு கம்யூனிசமோட பேசிக் பிரின்சிபலே அபேண்டன் பண்ணிட்டாரு. ஓகே. பிரைவேட் ஓனர்ஷிப், பிரைவேட் வெல்த், முதலாளித்தனம் இது 3ம் கம்யூனிஸ்ட்ல கிடையாது. ம். 3த்தையும் சைனால கொண்டு வந்துட்டாரு. ஓ! ஆனா என்ன சொன்னார்னா, இதெல்லாம் நீங்க இருந்துக்கலாம். நீங்க பணம் சம்பாதிச்சுக்கலாம், நீ ஃப்ராடு பண்ணிக்கலாம், நீ வந்து லேபர் வச்சுக்கலாம். லேபர் ரைட்ஸே கிடையாது, எல்லாம் ஓகே. ஆனா நீ கம்யூனிஸ்ட் பார்ட்டி தான் இருக்கணும். ஓகே. நீ ஜனநாயகம் கேட்டேன்னா உன்னை க்ரஷ் பண்ணிடுவேங்கிறாரு. ம். அவர் ரிட்டயர்மெண்ட்ல இருக்கும்போது 1989ல ம். டினாமின் ஸ்கொயர்ல சைனால ஒரு தகராறு நடக்குது. டேங்க் அமுச்சு அடிச்சு எல்லாரையும் கொன்னுடுறாரு. ஓ! ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் அனுப்புறாரு. ஸ்ட்ராங் மெசேஜ் அனுப்புறாரு. உங்களுக்கு பொலிட்டிக்கல் ஃப்ரீடமே கிடையாதுன்னு. இப்போ இதை இவன் சக்ஸஸ்ஃபுல்லாக சைனா பண்ணோன்னா வியட்நாமும் அதை காப்பி அடிச்சிட்டான். ஓகே. இப்போ கம்யூனிஸ்ட் பார்ட்டி நினச்சா என்ன வேணால் பண்ணலாம். ஓகே. இப்போ ஆனா இதுல வியட்நாமில் நீங்க ரொம்ப அழகா ஒரு விஷயம் சொன்னீங்கல்ல. பர்மால ஒரு மிலிட்டரி ரூல் இருக்கிறதுனால, அவங்க எந்த மாடலையுமே பெருசா பண்ணலை. பண்ணல. இப்போ அரசர்கள் வந்து சிங்கப்பூரோட மாடல காப்பி பண்ணிக்கிட்டாங்க. வியட்நாம்ல இருக்கிற கம்யூனிஸ்டுகள் சைனாவோட அதெல்லாம் கம்யூனிஸ்ட்லாம் மன்னர் ஆட்சி தானே. ஓகே. மன்னர் ஆட்சி எப்படின்னா ம். தாய்லாண்டில் ஒரு மன்னருக்கு அடுத்த மன்னர் வருவான். ஓகே. மலேசியாவும் மன்னர் ஆட்சி 7 குடும்பம் இருக்குது. ஓகே. ரொட்டேஷனில் மன்னர் ஆக்கிப்பாங்க. ஓகே. 5 வருஷத்துக்கு ஒத்தொத்த மன்னராக இருந்துப்பான். ம். ரைட்டா. புரூனைன்னு ஒரு ஊர் இருக்குது, அதுவும் மன்னராட்சி. ம். வெறும் எண்ணெயில் தான் ஓடுது அந்த ஊர். ம். இங்கே எல்லாமே மன்னராட்சி இருக்குது. ம். இந்தோனேஷியாவில் மன்னராட்சி கிடையாது. பிலிப்பீன்ஸில் மன்னராட்சி கிடையாது. சைனாவில் மன்னர். ஆனால் இங்கே எப்படின்னா ஒரே குடும்பமே இருப்பாங்க. ஓகே. இப்போ கம்யூனிஸ்ட் பார்ட்டியில் ஜி ஜின்பிங் செத்துட்டார்னா சண்டை போட்டுக்கிட்டு அடுத்த இவர் வருவார், ஓகே. மன்னர் வருவார். இப்போ லெனினோட 4-5 பேர் இருந்தாங்க சோவியத் யூனியனில். ஆமா. அந்த போரில் ஸ்டாலின் ஜெயிக்கிறாரு. ம். மற்றவங்க எல்லாரையும் போட்டுடுறாரு. ம். நீங்கள் பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட வரலாறுல பேர் இருக்கும். ஆமா. 4 பேரை கொன்னுட்டு அவர் மன்னர் ஆயிடுவார். ஓகே. அது மாதிரி மன்னர் இப்போ பூட்டின் தான் மன்னர். ஓகே. அதாவது என்ன சொல்றீங்களா? இவங்க ஒரு ஜனநாயகத்தினுடைய முகமாக தெரிவது போல் தெரிந்தாலுமே கூட, அங்க நடப்பது ஒரு மன்னராட்சி தான். மன்னர் ஜி ஜின்பிங் தான் மன்னர் ஆட்சி. ம். ஏன்னா, அங்க எந்த அரசியல் உரிமையும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஒன்றுமே கிடையாது. இப்போ வியட்நாமில் என்ன பண்ணாங்கன்னா, ம். கம்யூனிஸ்ட் பார்ட்டி வந்து ரொம்ப ஃப்ரீயாக விட்டுடுச்சு ம். அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ளேயே தகராறு. ஒரு புது கம்யூனிஸ்ட் லீடர் வந்திருக்காரு அங்கே. ம். அவர் என்ன பண்ணார்னா, ரொம்பரா பணம் சம்பாதிச்சவங்கள லேடி இருக்காங்க. அவங்க தான் வியட்நாமில் மோஸ்ட் வெல்த்தியஸ்ட் லேடி. ம். அவங்களுக்கு வந்து தூக்கு தண்டனை கொடுத்து ஜெயிலில் வச்சுருக்காரு. ஓ! இப்போ எனக்கு உன்னை பிடிக்கல, ஓகே. நான் தான் தலைவன். ஓகே. எனக்கு நாளைக்கு ரத்தன் டாட்டாவோட தம்பி நியோல் டாட்டாவை பிடிக்கலன்னா நியோல் டாட்டாவை தூக்கி ஜெயிலில் வச்சு தூக்கு தண்டனை கொடுத்துருவான். ஓகே. அது மாதிரி தான் சைனா, அது மாதிரி தான் வியட்நாம். ஓ! இந்த ஊரில் அது மாதிரிலாம் பண்ண முடியாது. ம். பட் ஸ்ட்ராங் கண்ட்ரோல் இருக்கும், அவன் ஊரை விட்டு ஓடி போயிடுவான். ஓகே. ஆனா இப்போ தெற்காசியாவினுடைய பொருளாதாரத்துல
முக்கியமான அம்சங்களா நீங்க என்னென்ன பார்க்குறீங்க? இதே தான் ஜப்பான் மாரி தான் மேனுஃபேக்சரிங் தான். ம். மலேசியா வந்து எண்ணெய், சரி. பல பாம் ஆயில் ஓ. ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணி உலகத்துக்கு சப்ளை பண்ணுது. ஓ. ஆனா இப்ப தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரமும் அத ஒட்டி நிக்குது இல்லைங்களாண்ணே? காலகாலமாக வந்து நாம தமிழ்நாட்டோட பொருளாதாரம் ம். வந்து சோழர் காலத்துலேருந்து நம்ம போய் அங்கே ஆட்சி ஆமாண்ணே. செஞ்சுருக்கிறோம். ஆ. ஸோ நம்மளுக்கு ஒரு நீண்ட ஒரு பழக்கம் உண்டு. ஓகேண்ணே. தமிழ் பேசுகிறவங்க இந்த ஊரில் எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க. ஓ. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டெல்லிகிட்ட இருக்கிற ஃப்ளைட்டோட ஆ. சிங்கப்பூருக்கு போகிற ஃப்ளைட்டு ஜாஸ்தி. ஆ. நீங்கள் கோயம்புத்தூரா எடுத்துக்கோங்க, தூத்துக்குடியா எடுத்துக்கோங்க, மதுரை, திருச்சி, மெட்ராஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூருக்கு போகிறது ஜாஸ்தி ஜாஸ்தி. தென் இது. ஏன்னா நம்மளுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் ட்ரேட் நடக்கும். ஆமா. நான் உங்கள்கிட்ட முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம இந்த சோஷலிஸ்ட் நாடாக இருக்கும்போது ம். மேக்ஸிமம் குருவி பிஸ்னஸ் நம்மளுக்கு சிங்கப்பூரோட தான் நடந்துட்டு ம். இருந்தது. அதனால தமிழ்நாட்டில் வந்து இந்த 91க்கு அப்புறம் வந்த டெவலப்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளும் அந்த மாடலை பக்கம் போயிட்டுருக்குறோம். ஓ. இப்போ நீங்கள் வந்து இப்போ பெரம்பலூரில் வந்து ஷூ ஃபேக்ட்ரி இருக்குது. ஓகே. வேறு எங்கேயும் அந்த மாதிரி இந்த கிராக்ஸ் ஷூவு, அடிடாஸ், நைக்கி எங்கேயுமே பண்ணுறதில்ல. ஓ. ஜவுல்வியில் முதல்ல வந்து நிட்டட் வந்தது திருப்பூரில், ஓ. லோ காஸ்ட் லேபர். ஓ. அப்புறம் இந்தியாவில் 100ல் 47 பண்ணுற லெதர் குட்ஸ் எல்லாம் இதெல்லாம் இந்த வைல்ட் கீஸ் பேட்டர்னில் லெதர் சம்பந்தப்பட்டது, செருப்பு தைக்கிறது, ஓ. பர்ஸு தைக்கிறது, தோல் சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறது கொஞ்சம் கான்பூரில் இருக்குது. யூபியில் ஓ. மேஜராக இருக்கிறது நான் இங்கே தான். ஓ. துணியில் திருப்பூர் தான் முதல்ல பெரிய ஆதிக்கம் வந்தது. டிஷர்ட் தச்சு உலகத்துக்கே சப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க. ஓ. இதெல்லாம் அவங்களோட சாயல். இப்போ வந்து நீங்கள் ஃபோன் அசெம்பிள் பண்ணதுக்கு கூப்பிட்டோன்னா ஃபாக்ஸ்கான் இந்த இவங்கள்லாம் வந்து சைனாவோட ரிலேட்டட் கம்பெனி. இன்றைக்கி அதெல்லாம் டாட்டா வேலைக்கு அதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டே கிடையாது. ஓகே. இப்போ இந்த டெலிஃபோன் அசெம்பிள் பண்ணும்போது தான் டாட்டா பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக இங்கே பண்ணுறாரு. இப்போ ராணிப்பேட்டில் ஒரு பெரிய ஃபேக்ட்ரி போடுறாங்க. ஓ. அதுக்கு முன்னாடி வெறும் சாஃப்ட்வேர் கம்பெனி தான் இருந்தது. இப்போ ராணிப்பேட்டையில டாட்டாவோட பெரிய கம்பெனி வருது. டாட்டா மோட்டார்ஸோட ஃபேக்ட்ரி ஒன்று வருது. ஆனா இப்ப தெற்காசிய நாடுகள்ல இருந்து நாம கத்துக்கக்கூடியதுன்னா என்னென்ன சொல்லுவீங்க? ஏதாவது இந்த கூறுகளை நம்ம கத்துக்கலாம் நம்ம பொருளாதார வளர்ச்சிக்கு. சார் இன்றைக்கும் நம்ம ஊர்லலாம் வந்து சர்க்காரை நம்பி தான் இருப்போம். நீங்கள் வந்து இது எனக்கு தமிழ்நாட்டில் ரொம்ப வருத்தம். ஓ. இப்போ நான் கிராமத்தில் போனேன்னா எப்படியாவது எனக்கு கார்மெண்ட் வேலை கிடச்சிடாதா, ம். கான்ஸ்டபிள் வேலைக்கு நான் செலவு பண்ணுறேன்னு, ம். கண்டக்டர் வேலைக்கு செலவு பண்ணுறேன்னு ஒரு கார்மெண்ட் வேலையில் இருக்கிற மோகம் நான் சிங்கப்பூர்லேயோ வேறு எங்கேயும் பார்க்கல. ஓ. எப்படியாவது பிஸ்னஸ் பண்ணி நம்ம தப்பிச்சிடலாம், ம். இல்லை படித்தா நம்ம வந்து ஒரு நல்ல சாஃப்ட்வேரில் வந்து முன்னேறிடலாம் ம். அப்படின்னு தமிழ்நாட்டு மக்கள் யோசித்து நான் பார்த்ததே கிடையாது. ஓ. சில பேர் இருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்லல. பிஸ்னஸ் ஆரம்பித்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிடலாம். ஓ. நிறைய பெரிய பெரிய சக்ஸஸ்லாம் இருக்குது. சிவநாடார் இருக்கார். அது மாதிரி பல பெரிய சக்ஸஸ் ஸ்டோரிஸ் இங்கே இருந்தாலும் ஓகே. நம்ம தமிழ்நாட்டு மக்கள் நினைக்கிறது இளைஞர்கள் எப்படியாவது கார்மெண்ட் வேலையை வாங்கிடலான்னு. ம். இன்னும் அவங்களுக்கு என்ன புரியலன்னா 2004க்கு அப்புறம் கார்மெண்ட்டில் வேலைக்கு சேர்ந்தீங்க பென்ஷன் கூட கிடையாது. ஓகே. ஸோ நீங்கள் கார்மெண்ட்டில் பெருசாக சம்பாதிக்கவே முடியாது. ம். கார்மெண்ட் சம்பளத்தில் நீங்கள் பெருசாக சம்பாதிக்கவே முடியாது. ஆமா. ஸோ நீங்கள் வெளியில் போய் சம்பாதிக்கிறீங்கன்னா ம். ஜாஸ்தி சம்பாத்தியம் வரும். ம். அந்த ஒரு பெரிய டிஃப்ரென்ஸை நான் பார்க்குறேன். ஓகே. அப்போ வந்து அங்கே உள்ள இளைஞர்கள் மாதிரி நம்மளும் வந்து ஒரு தொழில் தொடங்கணுங்கிற ஆர்வத்தை வளர்த்துக்கணும்னு சொல்றாங்க. இன்னைக்கு இருக்கான்னு எனக்கு தெரியாது அந்த ஊரில். ஓகே. நான் இளைஞராக இருந்தபோது அந்த ஊரில் அப்படி தான் இருந்தது. அது மாதிரி கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்து தான் நீங்கள் இந்த ஊர் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. ஓகேண்ணே. ம். ஆனா இப்போ தெற்காசிய நாடுகளோட இறுதியா இந்த நிகழ்ச்சியோட இறுதியா நான் கேட்க விரும்புறேன். தெற்காசிய நாடுகளோட வளர்ச்சி ஒரு ம். எதிர்காலத்துல என்னவா இருக்கும்? அதனுடைய போக்கு என்னவா இருக்கும்னு நீங்க அனுமானிக்கிறீங்க? இந்தோனேஷியாவில் வந்து மக்கள் தொகை குறையலை. ம். சிங்கப்பூரில் வந்து அவங்க உள்ளுக்குள்ளே ஆள் விடாதனால மக்கள் தொகை குறையுது. ம். ஸோ இந்த மக்கள் தொகையை வச்சு தான் நம்மளால் சொல்ல முடியும். தாய்லாண்டில் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்கா. பொருளாதாரமாக நல்லா இருக்குது. ம். பட் பொலிட்டிக்கலாக நிறைய தகராறு நடக்குது. ம். ராயலிஸ்ட் அப்படிம்பாங்க. ராஜாவுக்கு நம்பிக்கையாக இருக்கிறவங்களும் ம். மிலிட்ரியும் ஒரு பக்கத்தில் இருக்குது. இன்னொரு பக்கத்தில் ராஜாவோட பவரை எண்டு பண்ணணும்னு ஒரு தகராறு நடக்குது. அவங்களுக்குள்ளே நடக்கிற ஒரு தகராறு ரொம்ப பின்னாடி ஒரு இன்ஸ்டெபிலிட்டியை கொண்டு வருமான்னு தெரியாது. ம். மலேசியாலேயுமே வந்து ஒரே கட்சி யுஎம்ஓன்னு ஒரே கட்சி இத்தனை நாள் ஆட்சியில் இருந்தது. ம். நம்ம ஆட்களும் அவங்கள சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க.
அந்த கட்சியில் நம்பர் 2 இருந்தவர் தான் அன்வர் இப்ராஹிம். அந்த அன்வர் இப்ராஹிம் வந்து ஜெயிலே வச்சுருந்தாங்க. பல தடவை அவர் பிரைம் மினிஸ்டராக இருக்க வேண்டியது ஏமாற்றிட்டாங்க. இன்றைக்கி அவர் ஆட்சியை பிடிச்சிருக்கிறாரு. ஸோ அது வந்து நிரந்தரமாகுமா? இதுக்கு முன்னாடி இன்னொருத்தர் மகாத்தீருக்கு அப்புறம் ஒருத்தர் பிரைம் மினிஸ்டராக இருந்தவர் ஒரு $1 பில்லியன் அடித்து அவருக்கு ஜெயிலில் போடுறது. ஸோ அந்த ஊர்லலாம் எப்படின்னா கட்சியை விட்டு ஒருத்தன் தோத்துட்டான்னா அவனை ஜெயிலில் வைக்கிறதுலாம் உண்டு. இப்போ துராந்தேன்னு ஒரு ஃபிலிப்பீன்ஸில் ஒருத்தர் இருந்தார். அவர் இஷ்டத்துக்கு எல்லாரையும் சுட்டுட்டே இருந்தார் ட்ரக்குன்னு சொல்லி. அவரை பிடிச்சி இப்போ ஹாலண்டுக்கு கூட்டின்னு போயிருக்காங்க ட்ரையலில் வைக்கணும்னு. ஸோ இதை மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி வருமா? அடுத்த லெவலுக்கு அவங்க போகணுன்னா அவங்களுக்கு ஜப்பானில் இருக்கிற பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி வரணுங்கிறது என்னோட கருத்து. அது இல்லைன்னா ஓரளவுக்கு மேலே அங்கே போகாது. ஏன்னா அவங்க பண்ணுற பொருளை இந்தியா பண்ணிட்டு போயிடும் நாளைக்கு. ஓகே. இப்போ நார்மலாக இப்போ இந்தியா வந்து இவ்வளோ ஸ்டேபிளாக இல்லைன்னா இப்போ ஆப்பிள் ஐஃபோன் இந்தியாவில் அசம்பிள் பண்ணுது, மலேசியாவில் அசம்பிள் பண்ணிட்டு போயிருக்கலாம். இங்கே ஓகேண்ணா. அப்போ ஒரு அரசியல் ஸ்திரத்தன்மை வந்தால் மட்டும்தான் அவங்க சிங்கப்பூரை தவிர மற்ற எந்த ஊர்லேயும் அரசியல் ஸ்திரத்தன்மை இல்லை. இப்போ இந்தோனேஷியாலேயே 2 நாள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ருப்பியான்னு சொல்லுவாங்க அவங்களது. அது வந்து 16,600 to $1. ஒரு ருப்பியா வந்து 16,000 ருப்பியா வந்து ஒரு டாலருக்கு சமம். 1998 இருந்த லெவலுக்கு வந்துருச்சு. ஏன்னா ஒரு ஜென்ரல் எலெக்ஷன் ஜெயிச்சிட்டாரு. ஸோ அந்த பொலிட்டிக்கல் ஸ்திரத்தன்மைங்கிறது பர்மாவும் சரி, தாய்லாண்டும் சரி, ஜப்பானை தவிர எந்த ஊர் அண்ட் சிங்கப்பூரை தவிர வேறு கிடையாது. சிங்கப்பூரில் 1 பார்ட்டி ரூல். அந்த பார்ட்டிக்கு அகேன்ஸ்டாக சில பேர் நிற்கிறாங்க, ஆனால் அவங்க ஜெயிச்சதே கிடையாது. இதுதான் ப்ராப்ளம். நிச்சயமாக ஒரு தென்கிழக்கு ஆசிய நாடுகளுடைய பொருளாதாரம் இன்னமும் வலுப்படுவதற்கு ஒரு அரசியல் எவ்வாறு உதவும், அதன் ஸ்திரத்தன்மையும் அதன் பொருளாதார வளர்ச்சியும் எவ்வாறு பின்னி பிணைந்திருக்கிறது என்று ஒவ்வொரு நாடுகளினுடைய தனித்தன்மையோடு மிகவும் ஆழமாகவும் விரிவாகவும் எங்களுடன் விளக்கியதற்காக எங்களது உளமார்ந்த நன்றி. நன்றி. வணக்கம். இது ஆனந்த் ஸ்ரீனிவாசன். இது என்னோட பர்சனல் சேனல். மணி பேச்சுக்கு தனியாக ஒரு சேனல் இருக்குது, அது டெலிகிராஃப் சேனல். இது என்னோட பர்சனல் சேனல். நான் என்ன நினைக்கிறேன், நான் வந்து தத்துவ பேச்சை பற்றி என்ன பேசுகிறேன், நான் வந்து பொருளாதாரத்தை பற்றி என்ன நினைக்கிறேன், ஜென்ரல் பொருளாதாரத்தை பற்றி நினைக்கிறேன், என் ஐடியாலஜியை பற்றி நான் என்ன நினைக்கிறேன், என்னோடய ஃபிலாசபி, என்னோடய நம்பிக்கை, ரமண மகரிஷி, சார்லி மங்கர் பற்றிலாம் என்ன நினைக்கிறேன்னு இதில் பேசுவேன். இதில் வீடியோ அப்டேட் அப்பப்போ வரும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்ன நீங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்ணுறீங்க. இது மணி பேச்சு இல்லை, இது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை.